வணக்கம், நான் அசோக் ஜைனர்ட்ல இருந்து. நம்ம சேனல்ல கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாண்டிச்சேரி சென்டாக் அப்ளிகேஷன் ஃபார் நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்ஸ். அவங்க எல்லாம் சேர்த்து ஆக்சுவலா ப்ராசஸ் நடத்துவாங்க. பிஏஎம்எஸ் எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்றோங்கிறதுனால அதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். எல்லா கோர்சஸ்க்கும் சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். இது அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒன்ஸ் தான் பாண்டிச்சேரியில் ஓப்பன் பண்ணுவாங்க, திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கோ, நீங்கள் பாண்டிச்சேரி ரெசிடென்ட் இல்லை அதர் கிரைட்டீரியாவில் பாண்டிச்சேரியோட கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை பாண்டிச்சேரியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி கிடையாது, டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் வந்துடும். இது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான சீட்ஸா. மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது 3 மெடிக்கல் காலேஜ், நம்ம என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவோம். 3 மெடிக்கல் காலேஜ், 2 டென்டல் காலேஜ். அந்த சீட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணணும். அட் அ லேட்டர் பாயிண்ட் இன் டைம், நான் தமிழ்நாட்டில் கிடைக்கல, இல்லை வேற ஸ்டேட்ஸில் கிடைக்கும்னு நினச்சேன், கிடைக்கல, கர்நாடகாவில் கிடைக்கல, பாண்டிச்சேரியில் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. லாஸ்ட் இயர் ஓப்பன் பண்ணலை, அண்ட் இந்த வருஷமும் ஒரு தடவை தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. சில இடத்துல ப்ராஸ்பெக்டஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா செகண்ட் ரவுண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. சில வீடியோஸ்லையும் அது அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்கிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு, அப்ளிகேஷன் ஒன்லி ஒன்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இப்போவே மெரிட் லிஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கிறது பெட்டர். இட் இஸ் ஒன்லி a 1000 rupee திங். ஸோ இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இதை கடைசி பேக்கப்பாக கன்சிடர் பண்ணுறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸாக இருந்தாலும் அதை நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணுறது பெட்டர். யாருக்கு எப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும், எந்தெந்த ரவுண்ட்ஸில் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்ப்போம். இப்போ சென்டாக் புதுச்சேரி .in உங்களோட வெப்சைட். சென்டாக் புதுச்சேரி .inல நீங்கள் போனீங்கன்னா இங்கே நீங்கள் யூஜி நீட் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். அங்கே தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் கம்ப்ளீட்டாக யூஜி நீட் அப்படிங்கிறது. அண்ட் சென்டாக் புதுச்சேரியில் உங்களுக்கு யூஜி நீட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில்லிங்கான டீட்டெயில்ஸையும் லிங்க்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது போக ஒவ்வொரு டைம்லேயும் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட், அலாட்மெண்ட் லிஸ்ட் எல்லாமே இங்கே தான் போடுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஜைனட் போனீங்கனாலே சிம்பிளாக பாண்டிச்சேரின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டைம் லைன்ஸ் எல்லாமே வந்துடும் கண்டினியூஸாக. நம்ம டெலிகிராம் குரூப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஜி நீட் விசிட் டேஷ்போர்ட்னு இருக்கும். லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 6th of August. உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. நம்ம லேட்டாக தான் ஆக்சுவலாக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை இப்போ போடுறோம். ஒரு இன்ஃபோ கைடும் போடுவோம். உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இன்ஃபோ கைடும் போடுவோம். ரொம்ப சிம்பிளாக பாண்டிச்சேரியை பிரிக்கணும் அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் காலேஜஸ் இருக்குது பாண்டிச்சேரியில். ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இந்திரா காந்தி, ஒரு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்குது மகாத்மா காந்தி. இது ரெண்டுக்குமே பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க எலிஜிபிளாக இருப்பாங்க. பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ்ங்கிறது அங்கே 5 வருஷம் தங்கினவங்க, அங்கே 5 வருஷம் படிக்கிறப்போ தங்கினவங்க, 3 வருஷத்துக்கு மேலே இருக்கிற சில சர்டன் செட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இது எல்லாமே இது நம்ம இப்போ இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும். இது பாண்டிச்சேரி, மாஹே, யானம், காரைக்கால் 4 இடங்கள்ல இருக்கிறவங்களும் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி கீழே வருவாங்க. எல்லாருக்குமே இந்த எலிஜிபிலிட்டி இருக்கும். மாஹே, யானம், காரைக்காலுக்கு தனியாக சீட்ஸும் இருக்கும். இது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் டென்டல் காலேஜஸ்ல. இது போக 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அண்ட் 2 பிரைவேட் டென்டல் காலேஜஸ் இருக்குது பாண்டிச்சேரியில். ஓகேங்களா? ஸோ இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் டென்டல் காலேஜஸ்ல இங்க ஒரு தெலுங்கு மைனாரிட்டி, இங்கேயும் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி, ஒரு எம்பிபிஎஸ் தெலுங்கு மைனாரிட்டி, ஒரு பிடிஎஸ் தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட் இருக்குது. அதே மாதிரி இங்க மெடிக்கல் காலேஜ்ல ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பாண்டிச்சேரியில் இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ். பிரைவேட் நீங்கள் மெடிக்கல் காலேஜஸ் போறீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் தான் நீங்கள் எடுக்க முடியும். இந்த மெடிக்கல் காலேஜஸோட நேம்ஸும் மென்ஷன் பண்ணிடுறோம். பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட், அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட், அண்ட் மணக்குள்ள விநாயகா, அது வந்து ஜென்ரல் இன்ஸ்டிடியூட், அது எந்த மைனாரிட்டியும் சேர்ந்ததில்லை, நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட். அதே மாதிரி மாஹே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸும் அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜும் பிரைவேட்ல இருக்குது. ஸோ இந்த சீட்ஸ் நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டா இருந்தாதான் கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, இங்க இருக்கிற தெலுங்கு மைனாரிட்டி கிளைம் பண்ண முடியும். பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டா இருந்து கிறிஸ்டியனா இருக்கணும், இல்ல பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டா இருந்து நீங்க வந்து தெலுங்கு மதர் டங்கா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிளைம் பண்ண முடியும்.
தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் queries ரைஸ் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டில் நான் கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கிறேன், தமிழ்நாடுல எனக்கு நேட்டிவிட்டி, நான் பாண்டிச்சேரியில் இந்த மெடிக்கல் காலேஜஸில் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ், தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வருஷத்துலேருந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ரவுண்ட் 2 வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை அலோவ் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எந்த இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு, இந்த 2-3 இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் ரவுண்ட் 3ல யாருமே எடுக்கல அப்படின்னு இருக்கும் இல்லையா, பாண்டிச்சேரியில் கடைசி ரேங்க் வரைக்கும் பாண்டிச்சேரி ரெசிடென்ட் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் எடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அதை மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இண்டியா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி அந்த சீட்ஸை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இது எந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல, இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட்ஸ்ல. இது போக மணக்குள விநாயகான் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அது நீங்க எடுக்கிறதா இருந்தா ரவுண்ட் 1ல இருந்தே நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். நம்ம இப்ப சொல்றது சாய்ஸ் ஃபில் பண்றது நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது. நான் வேற ஸ்டேட்ல இருந்து இருக்கேன், எனக்கு என்ன சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனா அப்ளிகேஷன் இப்பவே போடணும். நீங்க ரவுண்ட் 3ல போய் பிம்ஸ்லயோ, இங்க பிம்ஸ் இருக்குது, இது வெங்கடேஸ்வரா இருக்குது, இங்க வெங்கடேஸ்வரா இருக்குது, அதுக்கு நான் ரவுண்ட் 3ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்போ ஓப்பன் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. இப்பவே அப்ளை பண்ணி ரவுண்ட் 3 வரைக்கும் வெயிட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். பிம் சீட்ஸ் அவைலபிளா இருக்கும். அது ரொம்ப ஹையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இல்லை கம்பேரிட்டிவ்லி. பிம்ஸ் ஒரு டீசென்டான இன்ஸ்டிடியூட் கூட. ஸோ கம்பேரிட்டிவ்லி நீங்கள் தமிழ்நாட்டில் 25 வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல 25 lakhs கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இன்ஸ்டிடியூட்ஸ், நான் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இல்லை தெலுங்கு மைனாரிட்டி பாண்டிச்சேரியில் அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் தமிழ்நாட்டில் இருந்து இருக்கிற ரவுண்ட் 3ல நான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா நான் என்ன கிறிஸ்டியன் மைனாரிட்டியோ தெலுங்கு மைனாரிட்டியோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா கீழே ரவுண்ட் 3ல சீட்ஸ் அவைலபிளாக இருக்கும், வரும், ஹை ரேங்க்ஸுக்கும் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஹையர் ரேங்க்ஸுக்கு போயிருக்கும், ஜைனர்ட்லேயே நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா, உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா திருப்பி கால் பண்ணி கேட்டுட்டு அப்ளை பண்ணுறதை டிசைட் பண்ணுங்க. ஏன்னா 6th அப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களான்னு தெரியல. அப்படியே எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாலும் ரவுண்ட் 2ல நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்க அப்ளை பண்ணாமல் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கம்மியாயிடும். ஸோ நம்ம இப்போ இந்த கிளிக் பண்ணினோம் அப்படின்னா யூஜி நீட் எல்லாருமே, நீங்கள் தமிழ்நாடு கேண்டிடேட்டாக இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு, பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக இருக்கலாம், பாண்டிச்சேரி ரெசிடென்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்கலாம், இல்லை என்ஆர்ஐ ஓசிஐ கேண்டிடேட் எனி ஸ்டேட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் எல்லாமே எல்லா கேண்டிடேட்ஸுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த டேஷ்போர்ட் கிளிக் பண்ணி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேட்கும் அண்ட் ஃபாதர்ஸ் நேம் கேட்கும், மற்றபடி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான், ஓகேங்களா. இது தாண்டி நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட், பேமெண்ட் எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ரவுண்ட் 1 கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ ரவுண்ட் 1 கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸும் ஃபில் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட நேம் என்டர் பண்ணுவீங்க, ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணுவீங்க. இதில் கிளியராக உங்கள் ஹையர் செகண்டரி கோர்ஸ், நீங்கள் சிபிஎஸ்சி பண்ணியிருந்தாலோ ஸ்டேட் போர்டில் பண்ணியிருந்தாலோ உங்களோட ஹையர் செகண்டரி கோர்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்க. ஒரு இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் என்டர் பண்ணுங்க. இந்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ரொம்ப கிளியர்லி கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இருக்கும். உங்களோட ஓடிபி இதில் தான் வரும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க, ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுப்போ கடைசி சப்மிட் பண்ணுறது அந்த மாதிரி சினாரியோஸில் உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ஹியர்பை அக்செப்ட் டு ரிசீவ் எஸ்எம்எஸ் அண்ட் இமெயில் மெசேஜஸ் போட்டுட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் யுவர் ரெஜிஸ்டர்ட் டேட்டா ஸ்டோர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி, லாகின் அண்ட் கண்டினியூன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பேரில் ஒரு லாகின் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கான இமெயில் ஐடி எஸ்எம்எஸ் கொடுத்துருக்கோம், நம்ம பேரும் ஃபாதர்ஸ் நேமும் கொடுத்துருக்கோம். இது முடிச்ச உடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் செக் என்ன அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணுவீங்க. லாகின் பண்ணும்போது ஓடிபி கொடுக்கும். ஓடிபிக்கு அப்புறம் உள்ள லாகின் பண்ணீங்கன்னா பர்சனல், அகடமிக் மார்க்ஸ் இந்த செக்ஷன்ஸ்லாம் வரும். இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஆனால் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் செக் என்ன, இங்கே நேம் ஆஃப் த கேண்டிடேட்டை நான் திருப்பி மாற்ற முடியாது, ஃபாதர்ஸ் நேமை மாற்ற முடியாது. இது ஹையர் செகண்டரி கோர்ஸ் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக செக் பண்ணும். நீட் யூஜி அப்ளிகேஷன் ஃபார்மில் சேஞ்சஸ் இருக்கலாம். என்னோட பேர் மகேஷ் எம் அப்படின்னு இருக்கலாம், சரிங்களா. ஸோ இது வந்து ஹெச்எஸ்சி மார்க் ஷீட்டில் இருக்குது. நீட் அப்ளிகேஷன் ஃபார்மில் மகேஷ் மூர்த்தி அப்படின்னு எக்ஸ்டெண்டடாக இருக்கலாம், எம் மகேஷ்னு இருக்கலாம், மூர்த்தி மகேஷ்னு இருக்கலாம், இடையில வேற நேம்ஸ் ஆட் ஆகிருக்கலாம். பட் உங்கள் ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி க்ளோஸ் 12th மார்க் ஷீட்டில் என்ன இருக்குதோ அதையே கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அதை தான் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஃபாதர்ஸ் நேமும் அதில் இருக்கிற மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்கோ அதே மாதிரியே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் உங்களோட மதர்ஸ் நேம் என்டர் பண்ணுங்க, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க, ஜெண்டர் அண்ட் ரிலீஜியன்.
ரிலீஜியன் இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் என்ன ரிலீஜியனோ அதை கிளியராக செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் இன் பிம்ஸ் அவைலபிளாக இருக்குது, பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், ப்ரொவைடட் நீங்கள் பாண்டிச்சேரி ரெசிடென்ட் கேட்டகரிக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா கரெக்டாக அதை என்டர் பண்ணுங்கள். அண்ட் அது போக மதர் டங் என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸில் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாண்டிச்சேரி ரெசிடென்ட் தெலுங்கு மைனாரிட்டி கடைசி ரேங்க் வரைக்கும் 12 லட்சம் சம்திங் ரேங்க் வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரேங்கே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது அடுத்தது மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. அல்டர்னேட் மொபைல் நம்பர் மேண்டேட்ரி கிடையாது. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் மென்ஷன் பண்ணுங்க. இந்த பெர்மனன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக இருந்தால் ஆப்வியஸாக பாண்டிச்சேரி அட்ரஸ் தான் இருக்கும். பட் நீங்கள் அங்கே படிச்சிருக்கீங்க 5 வருஷம் முடிச்சுட்டு அந்த 5 வருஷம் அங்கே ரெசிடென்ட்டாக இருந்திருக்கீங்க, வேற இடத்துல இருக்கீங்க அப்படின்னா மற்ற அட்ரஸ் கூட மென்ஷன் பண்ணலாம். பட் அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்ஸ் ஆக்சுவலாக பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு எப்படியும் கண்டிப்பாக தேவைப்படும் ஃபார் கிளைமிங் பாண்டிச்சேரி ரெசிடென்ஸ். பின்கோட் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸோட பின்கோட் மென்ஷன் பண்ணுறீங்க. இன்கேஸ் ரெண்டுமே சேமாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதே கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்துடும். ஸோ ரிலீஜன் செலக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக, அண்ட் மதர் டங் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள், அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு ரிசர்வேஷன் கிளைம்னு ஒரு பார்ட் வருது இல்லையா? இந்த ரிசர்வேஷன் கிளைமை பொறுத்து தான் அடுத்தது நம்ம எப்படி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் புதுச்சேரி அப்படின்னா நான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் புதுச்சேரி அப்படின்னு சொல்கிறேன்னு அர்த்தம். நான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் புதுச்சேரினா புதுச்சேரியில் தங்கி இருக்கேங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை, எத்தனை வருஷம் தங்கி இருக்கணுங்கிறதுக்கு ரூல் இருக்குது. படிச்சிருந்தா எத்தனை வருஷம், அங்கே பாஸ்ட் எத்தனை வருஷம் தங்கி இருக்கணும், இன்னையிலேருந்து இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம், 5 வருஷங்கிறது கிளியராக ரூல் இருக்குது. என்னோட பேரண்ட்ஸ் அங்கே ஒர்க் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லனா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அப்போ நான் 11th 12th அங்கே படிச்சிருக்கணும். ஸோ அதை கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதை பார்த்துட்டு இல்லை ப்ராஸ்பெக்டஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு திருப்பி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது, மறுபடியும் ஒரு அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கும், அது வேற இஷ்யூஸ் ரைஸ் ஆகும் எக்ஸெட்ரா. ஸோ கிளியராக பார்த்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி இருக்கலாம், புதுச்சேரி ரெசிடென்ட்டாக இருக்கலாம், ரூல்ஸ் நம்ம சொல்லுவோம். அதர் ஸ்டேட் ரெசிடென்ட்டாக இருக்கலாம், எனக்கு பாண்டிச்சேரிக்கும் எனக்கும் அதுக்கு நாங்கள் படிக்கல எதுவுமே எனக்கு ரிலேஷன் கிடையாதுன்னா அதர் ஸ்டேட்ஸ் தான். நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தால் நான் ரெசிடென்ட் இந்தியன் செலக்ட் பண்ணுங்க. ஸோ பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் சீட்ஸுக்கும் எலிஜிபிளாக இருப்பீங்க, இன் அடிஷன் டு மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதர் ஸ்டேட்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. என்ஆர்ஐனா என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அண்ட் இன்கேஸ் சர்டன் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டும் கிடைக்கும். ஃபாரின் நேஷனல்னாலும் என்ஆர்ஐ சீட்ஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. நோட், பாண்டிச்சேரியில் ஃபாரின் நேஷனல்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேற சிட்டிசன் பட் ஓசிஐ கிடையாதுனாலும் அப்ளை பண்ண முடியும். ஓசிஐயில் மட்டும் ஒரு எஸ் ஆர் நோ கேட்டிருப்பாங்க, அதுக்கு நம்ம கடைசியில் வரலாம். நீங்கள் ஓசிஐயாக இருந்துச்சுன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன். இன்கேஸ் நீங்கள் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக இருந்தால் ஒரு கன்ஃபியூஷனில் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீ கிளியராக வரும். நம்ம இதில் பார்க்குற மாதிரி 1000 rupees இஸ் த அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் கவர்மெண்ட் கோட்டா அலோன். இங்கே கவர்மெண்ட் கோட்டா மகாத்மா காந்திலையோ டென்டல் சயின்சஸ்லையோ இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ்லையோ பண்ண அதுதான் மட்டும்தான் பார்க்குறீங்கன்னா 1000 rupees. அப்படி இல்லை கவர்மெண்ட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 2000 rupees. இது வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ்க்கு. இந்த பார்ட் வந்து அதர் ஸ்டேட்ஸ்க்கு 2000 rupees எப்படியும் பே பண்ண முடியும். அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அண்ட் என்ஆர்ஐ OCA FNக்கு 5000 rupees ஆக்சுவலாக ஃபீ இருக்கும். நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டி OCA SNO கொடுத்தீங்கனாலும் 5000 rupees ஃபீ இருக்கும். ஸோ இதை பே பண்ணுங்க. SC ST PWD கேண்டிடேட்ஸ் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக இருந்தீங்கன்னா மட்டும் தென் 500 rupees அல்ல 1000 rupees ஹாஃப் த ஃபீ பே பண்ணுவீங்க. இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பாண்டிச்சேரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பாண்டிச்சேரி கொடுத்துருந்தா எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ளோ பண்ணணும்னு ஃபுல்லாக காமிக்கிறோம். முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் அதர் ஸ்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த பேஜை மட்டும் காமிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ஆர்ஐ OCAக்கு அதை மட்டும் காமிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பாண்டிச்சேரி. நீங்கள் வேற ஸ்டேட் அதர் ஸ்டேட் அப்படின்னா கூட ஃபாலோ பண்ணுங்க. இதில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பாண்டிச்சேரி ஃபுல்லாக போகும். பட் சர்டன் ஃபார்ம்ஸ் வந்து இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே காமன் ஆகிடும். அப்போ நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம், சரியா? ஸோ இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பாண்டிச்சேரியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பேஜ் வரும்னா இந்த பேஜ் தான் வரும். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பாண்டிச்சேரி என்ன ரெசிடென்ஸ் கிளைம் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கண்டினியூஸாக நான் 5 வருஷம் இருந்திருக்கேன் பாண்டிச்சேரியில், அது வழியாக நான் ரெசிடென்ஸ் கிளைம் பண்ணுறேன் அப்படின்னா சர்டிஃபிகேட் 1 கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா 2A and 2B சேர்த்து அந்த 2 சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கணும். ஸோ இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சர்டிஃபிகேட் 1ங்கிறது யார்கிட்ட இருந்து வாங்கணும், டெப்யூட்டி தாசில்தார் கிட்ட இருந்து இந்த ஃபார்மேட்டில் கிளியராக வாங்கணும்.
சர்டிஃபிகேட் 2A 2Bங்கிறது ஒன்று உங்களோட ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், நீங்கள் 12th படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டு கிட்ட நீங்கள் போய் அவங்க கிட்ட நான் வந்து ஹையர் செகண்டரின்னு இதில் போட்டு நான் 5 years இங்கே படிச்சிருக்கேங்க, அதுதான் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், லாஸ்ட் 5 years எங்கே படிச்சிருக்கேங்கிறது 2A. ரெண்டாவது 2Bயும் வாங்கணும். நீங்கள் இந்த கிரைட்டீரியா கீழே வாங்குறீங்கன்னு அப்படின்னா நான் 5 years பாண்டிச்சேரியில் இந்த ஸ்டடி பீரியடில் நான் இருந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் வாங்கணும். ஸோ இது என்ன, எந்த 5 years வேணாலும் இருக்கலாம். பாஸ்ட் 5 years நான் வந்து பாண்டிச்சேரியில் இருந்திருக்கேன், அந்த ஸ்டடி பீரியட் நீங்கள் எங்கே வேணாலும் படிச்சிருக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நான் இங்கே படிச்சிருக்கேன் அந்த ஸ்டடி பீரியடுங்கிறது. ஸோ ரெண்டுக்கும் ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் 5 years பார்ட் இங்கேயும் டெப்யூட்டி தாசில்தார் கிட்ட போகணும், இங்கே ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் கிட்டையும் ரெண்டையும் வாங்கணும். இதில் வெறும் டெப்யூட்டி தாசில்தார் மட்டும்தான் போக வேண்டியிருக்கும். ஸோ இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பார்ட் உங்களுக்கு கிளியராக இருக்குது இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு கால் பண்ணலாம், இது பற்றி கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா. செகண்ட் வந்து என்ன கிளியராக இருக்கு, என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இதே ரெசிடென்ஸ் கிளைம் தான், கவர்மெண்ட் சீட்ஸுக்கு தான். என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, கண்டினியூஸ் 3 years எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. கண்டினியூஸ் 3 years எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன கிரைட்டீரியா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்று 3A and 3B, 4, 5 இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கு. 3A and 3B சேர்த்து ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, 4 இன்னொரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, 5 இன்னொரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இதில் எதில் நீங்கள் வந்தாலும் எலிஜிபிள் ஃபார் பாண்டிச்சேரி. ஸோ 3Aங்கிறது என்ன அப்படிங்கிற 3A 3Bங்கிறது என்னன்னு பார்ப்போம். 3A 3Bங்கிறது உங்களோட பேரண்ட், ஃபாதர் ஆர் மதர் சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட், டிஃபென்ஸ் பர்சனல், பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இதில் ஏதாவது போஸ்ட் ஆகி யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரியில் 3 வருஷத்துக்கு மேலே தங்கியிருக்கும், அங்கே பிளேஸ் ஆகி அங்கே போஸ்ட் ஆகி அங்கே சர்வ் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே 3 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை டிஃபென்ஸ் பர்சனல், பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் இதில் இருக்கிறாங்க அப்படின்னா தென் அவங்க எலிஜிபிள். இதில் பப்ளிக் செக்டர் யூனிட்ல இருந்தாங்களோ அவங்க எலிஜிபிள். யாரு, அவங்களோட சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் எலிஜிபிளாக இருப்பாங்க. அவங்க அந்த ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ் கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 11th and 12th எங்க பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம்ல படிச்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து கொடுத்தீங்கன்னா நீங்க ஸ்டில் கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள். ரெண்டாவது பாராமிலிட்டரி ஃபோர்ஸ்லயோ டிஃபென்ஸ் பர்சனல்லையோ கில்ட் ஆர் டிசேபிள்ட் இன் ஆக்ஷன், இன்கேஸ் அதில் they were killed or disabled in action அப்படின்னா தென் அவங்க பாண்டிச்சேரியை ஹோம் டவுனா அங்கே ரெஜிஸ்டர்ல இருக்கும். அவங்க டிஃபென்ஸ் பர்சனலாக இருந்தாங்கன்னா டிஃபென்ஸ் பர்சனல் ரெஜிஸ்டர்லையோ பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் ரெஜிஸ்டர்லையோ ஹோம் டவுன் பாண்டிச்சேரின்னு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் என்ன இருக்கு, ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு எலிஜிபிள் இருக்கு. அப்படி இல்லை, இது ஒரு கிரைட்டீரியா, இதுக்கு இந்த சர்டிஃபிகேட் மட்டும் போதும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபாதர் ஆர் மதர் புதுச்சேரி கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து சர்வீஸ்ல இருக்கும் போதே அவங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ எம்ப்ளாயி ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல இருந்து அவங்க யூனியன் டெரிட்டரி ஆஃப் பாண்டிச்சேரியில சர்வ் பண்ணியிருக்கணும். அப்போ டியூட்டியில இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸோ இதுல 3A 3B சேர்த்து கொடுக்குறவங்க ஒன்று, 4 கொடுக்குறவங்க மட்டும் கொடுக்குறவங்க ஒன்று, 5 கொடுக்குறவங்க ஒன்று, இவங்க எல்லாருக்குமே ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் எலிஜிபிலிட்டி இருக்கு. இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? நான் சர்டிஃபிகேட் 1 கொடுத்தேன், நான் சர்டிஃபிகேட் 2A and 2B கொடுத்தேன், 3A and 3B கொடுத்தேன், இல்லை 4 கொடுத்தேன், 5 கொடுத்தேன், எல்லாருமே ரெசிடென்ட் தான். அவங்களில் இருக்கிறவங்களுக்கு வரிசையா ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ அது ஒன் பார்ட். இதனோட கம்ப்ளீட் அஃபிடவிட்ஸ் எல்லாமே தனியாக போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு அஃபிடவிட்ஸ் கிடைக்கலன்னா கூட நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதில் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த குவரிஸாக இருந்தாலும் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஜைனட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி நம்ம கிட்ட குவரிஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ரீஜன் ஆர் தாலுக் கேட்டிருக்காங்க, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு காரைக்காலா, மாஹே, யானமாங்கிறத பேஸ் பண்ணி அந்த சீட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இது வந்து பாண்டிச்சேரி ரெசிடென்ட்ஸ்க்கு நேஷனாலிட்டி இந்தியன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ஃப்ரெஞ்ச் நேஷனாலிட்டியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு சின்ன அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இருக்கும். அவங்க ஃப்ரெஞ்ச் நேஷனல் பீப்புள் ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டி ஆஃப் செசேஷன் படி பேசிக்காக அதில் யார் யார் வராங்களோ அந்த ஃப்ரெஞ்ச் நேஷனல்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்தியன் நேஷனல்ஸ் மாதிரியே சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மைக்ரண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு நோ மென்ஷன் பண்ணுங்க. யூஸ்வலாக நீங்கள் வந்து மைக்ரண்ட் கேண்டிடேட்டாக இல்லை அப்படின்னா, அண்ட் அது யூஸ்வலாக எல்லாருமே நோ தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் பாண்டிச்சேரி ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மென்னா, பிடபிள்யூடியா,
பிடபிள்யூடிங்கிறது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா, மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸா, நீங்கள் மைனாரிட்டி தெலுங்கு கிறிஸ்டியன் கிளைம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல தெலுங்கு கிறிஸ்டியன் கிளைம் பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸ் பண்ணலை அப்படின்னா, செக் பாக்ஸ் கிளிக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தெலுங்கு கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் காமிக்காது. ஸோ இதுலையும் கிளியராக கிளிக் பண்ணுங்கள். இடபிள்யூஎஸ் கிளிக் பண்ணுங்கள். ரிசர்வேஷன் கிளைம் எஸ் ஆர் நோ கிளிக் பண்ணுங்கள். ரிசர்வேஷன் ரீஜனல் ரிசர்வேஷனாக இருந்தால், நீங்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்கன்னா நோ கிளிக் பண்ணால் போதும். பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரிக்குள்ள ரெசிடென்ட்டாக இருக்கீங்கன்னா நோ கிளிக் பண்ணும். மாஹே, யானம் இல்லை காரைக்காலில் சேர்ந்தவங்க அப்படின்னா எஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்பிளிட்டான சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு ஃபீ உங்களுக்கு நீங்கள் அதுக்கு அடுத்தது பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் அப்ளைடு கோட்டா, இதில் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். என்னென்ன கோட்டா அப்ளை பண்ண போகிறோங்கிறது கேட்குது. இப்போ கவர்மெண்ட் ஒன்லி, கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ ஸ்பான்சர். என்ஆர்ஐ ஸ்பான்சர்ங்கிறது உங்களுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அப்போ நீங்கள் என்ஆர்ஐ சீட்ஸுக்கும் எலிஜிபிள். பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக இருந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ எல்லாத்துக்குமே எலிஜிபிள். கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதுனால என்ஆர்ஐ எலிஜிபிலிட்டி போகாது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டி போகாது. இது தெளிவாக கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட், மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன கோட்டா வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பொறுத்து உங்களோட சீட்ஸும் என்னென்ன விசிபிள்ங்கிறதும் டிஃபர் ஆகும். அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர், இதெல்லாம் நீட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஆல் இண்டியா ரேங்க், உங்கள் ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய ரேங்க், மார்க்ஸ் எக்ஸாக்டாக ரிவைஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற மார்க்ஸ் இருக்கு இல்லையா, கடைசியாக வந்த ஸ்கோர் கார்டில் அந்த மார்க்ஸை மென்ஷன் பண்ணுங்க. ஹெச்எஸ்சி ஸ்ட்ரீம், அகடமிக்கா, வெக்கேஷனலா, யூஸ்வலாக நமக்கு அகடமிக் தான், அண்ட் சிபிஎஸ்சியா இல்லை என்ன போர்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரிசல்ட் பாஸ்டா இல்லையா, அட்டம்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்க. 12th இருந்து 8th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் என்னன்னா, கேண்டிடேட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் ரிசர்வேஷன் பண்ணின கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் பாண்டிச்சேரி ப்ரொவைட் பண்ணது இல்லையா, லாஸ்ட் இயர்லேருந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த ரிசர்வேஷன் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா தென் இதில் எஸ் செலக்ட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அதனோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் பேஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசர்வேஷனுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இதுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜ் பேஸ்ட் மார்க்ஸ் கேட்குறாங்க. இது மே நாட் பி ரிலவெண்ட் ஃபார் எனிதிங். இது எலிஜிபிலிட்டிக்கு ரிலவெண்ட். ஆக்சுவலாக இதில் சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பேஜ். இது 12th மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் எல்லாமே ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் புதுச்சேரிக்கு பார்த்துட்டு இருந்தோம். இதில் இந்த பார்ட்ல இருந்து எல்லாருக்குமே காமன் தான், நம்ம அதை மென்ஷனும் பண்ணுவோம். கடைசியாக ஃபைல் அட்டாச்மெண்ட்ஸ். ஃபைல் அட்டாச்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும், உங்களோட ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், ஃபோட்டோக்கான ஃபார்மேட் அண்ட் எத்தனை கேபிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராக. ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு அவங்க என்னென்ன உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதோ அந்த இன்ஃபர்மேஷன் கிளியராக நீங்கள் பிடிஎஃப்ல போட்டு என்டர் பண்ண வேண்டியிருக்கும். 10th கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா, அதனோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே. இப்போ ஒரு ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முன்னாடி சிஇஓ ஆஃபீஸ்ல இருந்து சைன் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட்ஸ்க்கு. அதை அமெண்ட் பண்ணி ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 12th வரைக்கும் இருக்கிற 12th மார்க் ஷீட்டும் ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எல்லாம் சேர்த்து ஒரே பிடிஎஃப் ஆக்கி இதில் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். உங்களோட ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன கிளாஸஸ், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருந்துச்சு, 3A 3B 4 5 1 2A 2B, அதில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், நீங்கள் பாண்டிச்சேரி ரெசிடென்ட்டாக இருக்கிறதுனால சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட், நீட் ஸ்கோர் கார்டு அண்ட் அஃபிடவிட் ஃபார் நாட் கிளைமிங் டியூவல் ரெசிடென்ஸ். நான் இங்கேயும் ரெசிடென்ஸ் கிளைம் பண்ணிட்டு தமிழ்நாட்டிலையும் ரெசிடென்ஸ் கிளைம் பண்ணல, இல்லை கேரளாவில் ரெசிடென்ஸ் கிளைம் பண்ணலங்கிறது அஃபிடவிட் கொடுங்க. லாஸ்ட் 2 years பேக் ஒரு மாஹே ரெசிடென்ட்டுக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு. கேரளாலையும் ரெசிடென்ஸ் கிளைம் பண்ணிட்டு இங்கேயும் ரெசிடென்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் போட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த சீட், அவங்களுக்கு அந்த சீட்டில் நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. கடைசியில் சீட் எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா ஒரே ஒரு ஸ்டேட்டில் ரெசிடென்ஸாக கிளைம் பண்ணுங்க. ஒரு ஸ்டேட்டில் ஆரிஜின், ஒரு ஸ்டேட்டில் நேட்டிவ், இன்னொரு ஸ்டேட்டில் ரெசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட கிளைம் பண்ணுறதுக்கு கிளியராக என்ன ரூல்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு கிளைம் பண்ணுங்க. இதுக்கான அஃபிடவிட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும். நான் எங்கேயுமே கிளைம் பண்ணேன்னு சொல்லி அதுவும் அந்த அஃபிடவிட் டீடைல்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக லிஸ்ட் ஆஃப் அஃபிடவிட்ஸ் போட்டிருக்காங்களே அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. அதர் ஸ்டேட்ஸ் லேட்டஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது எங்க பாண்டிச்சேரிக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரே காமனான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். பட் அதர் ஸ்டேட்ஸ் வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபியூ ஃபார்ம் பேஜஸில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் எங்கே இதில் அதர் ஸ்டேட்ஸ் கிளிக் பண்ணியிருந்தீங்க ரிசர்வேஷன் கிளைம்லன்னா
கம்யூனிட்டி கேட்டகரி ஸ்டில் கேட்கும். இதில் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. இங்கே கம்யூனிட்டி கேட்டகரி நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு கேட்கும். இதனால எனக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா? அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு அட்வான்டேஜ் கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் 40 to 50% இருக்கிறீங்க அப்படின்னா, இங்கே ஓபிசி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான எலிஜிபிலிட்டி பாண்டிச்சேரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில இடங்களில் இது ப்ரொவைட் பண்ணுறதில்ல, கர்நாடகாவில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் பாண்டிச்சேரியில் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இது எலிஜிபிலிட்டிக்கு. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் அட்வான்டேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இல்லை. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கு கிளியராக மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீ 2000 rupees. என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் எஸ் ஆர் நோன்னு கேட்கும். நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர்டாகவும் இருந்தீங்கன்னா 2 சீட்ஸுக்குமே எலிஜிபிள். ஸோ அதை ஃபில் பண்ணுங்க. அண்ட் தென் இங்கே உங்களுக்கு கிளியராக டிஃபரன்ஸ் என்ன இருக்கும்? அப்ளைட் கோட்டா. நம்ம முதல்ல பாண்டிச்சேரியில் என்ன பார்த்தோம்? கவர்மெண்ட் கோட்டா இல்லை கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட்னு பார்த்தோம். இங்கே வெறும் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த கேண்டிடேட் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க? இங்கே அதர் ஸ்டேட் செலக்ட் பண்ணிட்டு என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் நோன்னு செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஒன்லி இருக்குது. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நார்மலான டீட்டெயில்ஸ் தான், நம்மளே ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கிற டீட்டெயில்ஸ். அண்ட் இன்கேஸ் நீங்கள் என்ஆர்ஐ, ஃபாரின் நேஷனல், ஓசிஐயில் நோ. ஸோ ஓசிஐ நீங்கள் இங்கே கேட்கும்போது ஓசிஐயில் நோ கொடுத்துருக்கீங்க. இதில் கிளிக் பண்ணீங்க, ஓசிஐ எஸ் கிளிக் பண்ணீங்கன்னா எஸ் நோன்னு வரும். அதில் நோ அப்படி கொடுத்துருக்கீங்கன்னா மூணுமே சிமிலர் கேட்டகரைசேஷனில் தான் வருது. உங்களுக்கான ஃபீ 5000 rupees இருக்கும். அண்ட் தென் நீங்கள் ரிசர்வேஷன் கிளைம் இந்த இதில் எஸ் இல்லை நோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் வரும். இதில் என்ஆர்ஐ, ஓசிஐ, ஃபாரின் நேஷனல் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எல்லா ப்ராசஸுமே சேமாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஓசிஐ எஸ் அதை நம்ம கிளியராக இப்போ மென்ஷன் பண்ணிடுவோம். என்ன சொன்னோம்? என்ஆர்ஐ, ஃபாரின் நேஷனல் இல்லை ஓசிஐ கொடுத்து நோ கொடுத்தோம்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சோ அது வந்துச்சு. என்ன? மேனேஜ்மெண்ட் கோட்டா, சாரி என்ஆர்ஐ, ஓசிஐ, எஃப்என் சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அந்த சீட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். இன்கேஸ் நம்ம ஓசிஐ எஸ் இங்கே கொடுக்குறோம்னா யார் எஸ் கொடுக்கணும்? ஓசிஐ ஸ்டேட்டஸ் 4/3/2021 முன்னாடி அப்டைன் பண்ணவங்க. நான் ஓசிஐ கார்டை 4/3/2021 முன்னாடி அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ரூலிங் என்ன சொல்லுது? யூ ஷுட் பி ட்ரீட்டட் ஈக்குவலன்ட் டு இந்தியன் சிட்டிசன்ஸ், எலிஜிபிள் ஃபார் ஆல் சீட்ஸ் ஈக்குவலன்ட் டு இந்தியன் சிட்டிசன்ஸ். பாண்டிச்சேரியில் என்ன பண்ணுறாங்க? ஓசிஐ எஸ் செலக்ட் பண்ணோன்னா பாண்டிச்சேரியில் பியாண்ட் தட் என்ஆர்ஐ ஓசிஐஎஸ் செலக்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு என்ஆர்ஐ எப்படியும் கிடைக்கும், ஃபாரின் நேஷனல் ஓசிஐ சீட்ஸ் அந்த சீட்ஸ் எப்படியும் அவைலபிளாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கும் எலிஜிபிளாக இருக்காங்க ஓசிஐஸ். இது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஓசிஐஸ் who have got their cards before 4/3/2021. ஸோ இது மட்டும்தான் டிஃபரன்ஸ். மற்றபடி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணோன்னா அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிடும். என்ன ஃபீங்கிறது கிளியராக வந்துடும், கோட்டா கேட்டகரியெல்லாம் வந்துடும். இதை கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் பாசிபிலிட்டி இருக்குமான்னு தெரியாது, எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ பெட்டர் இதை கிளியராக பார்த்துட்டு தென் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வழியாக பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். இது போக சாய்ஸ் ஃபில்லிங் இல்லை கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இன்டிமேட் பண்ணுவாங்க. அதுக்கு உங்களுக்கான டைம் கொடுப்பாங்க. டைம் கொடுக்கும்போது நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் இல்லை கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட் ஆஃப் சீட்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ஸில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஜைனர்லேயே அவைலபிளாக இருக்கும். ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ஸ் கிளியராக அந்த 3 இன்ஸ்டிடியூட்டில் என்னென்ன சீட்ஸ் இருக்குது, என்ன ஃபீக்கு அவைலபிளாக இருந்துச்சு, என்ன ரேங்க்குக்கு ரவுண்ட் 3 வரைக்கும் அவைலபிளாக இருந்துச்சுங்கிறது தெளிவாக இருக்கும். இந்த வருஷம் ரவுண்ட் 1 to ரவுண்ட் 2 to ரவுண்ட் 3 அப்கிரேடேஷன் அலோவ் பண்ணுவாங்க. மைனாரிட்டி சீட்ஸ் வந்து ரவுண்ட் 3ல இருந்து தான் கன்வெர்ட் ஆகுது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு. ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போவே போட்டு வைக்கிறது பெட்டர். அண்ட் உங்களுக்கு கிடைக்குமா, என்ன ஃபீ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. பாண்டிச்சேரியில் அட்லீஸ்ட் பிம்ஸ் மாதிரிப்பட்ட இன்ஸ்டிடியூட்ஸில் கம்பேரிட்டிவ்லி லோ ஃபீ ஸ்ட்ரக்சரில், ரொம்ப லோ ஃபீ ஸ்ட்ரக்சர்னு சொல்ல மாட்டோம், பட் கம்பேரிட்டிவ்லி லோ ஃபீ ஸ்ட்ரக்சரில் மைனாரிட்டி கேட்டகரி சீட்ஸ் ஹையர் ரேங்க்ஸுக்கு நம்ம இப்போ 2,70,000 ரேங்க் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கும் சில சமயங்களில் அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நீங்கள் 25 lakhsக்கு டீம்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் டேக் அ டிசிஷன். பிகாஸ் மைனாரிட்டி சீட்ஸ் செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க, சாய்ஸும் ஃபில் பண்ண மாட்டாங்க. தேர்ட் ரவுண்டில்
மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக கன்வெர்ட் ஆகுங்கிறதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கன்வெர்ட் ஆகும்போது கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணுறவங்க மட்டும் அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கிறதுனால தான் 2,75,000 வரைக்கும் போகுது. கம்பேர் பண்ணுங்க பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ்க்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன டிஃபரன்ஸ். இது ஸ்லைட்லி பெட்டர் இன்ஸ்டிடியூட்டாகவும் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற லாஸ்ட் ஃபியூ இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு பதிலாக தேர்ட் ரவுண்டில் இங்கே எடுக்க முடியுமா? தேர்ட் ரவுண்ட் எப்படியும் காமன் தான் இல்லையா? தமிழ்நாட்டில் இந்த வருஷம் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அதையும் பார்த்துட்டு யோசிச்சு டிசைட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட க்ளோசிங் ரேங்க்ஸும் இருக்குது. கிளியராக எந்த ரவுண்ட் வரைக்கும் போச்சு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4-5 டைம்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் திஸ் இஸ் அ குட் ஆப்ஷன் ஃபார் சம் கேண்டிடேட்ஸ். எத்தனை பேர் கிடைக்கும் தெரியல, கிடைச்சதுன்னா இட் இஸ் அ குட் ஆப்ஷன் எஸ்பெஷலி ஃப்ரம் ஃபார் தோஸ் ஹூ ஆர் பேஸ்ட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் நியர்பை ஸ்டேட்ஸ் ஹூ வாண்ட் டு புட் இன் தேர் அவார்ட்ஸ் இன் நியர்பை ஸ்டேட்ஸ். சரிங்களா? பாருங்க, பார்த்துட்டு எந்த இன்ஃபர்மேஷனாலும் கால் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டேரெக்டாக சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு போயிடும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப் தான். அங்கேயும் உங்களோட queries போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபேக்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிகாஸ் வி ஹவ் காட் அ லாட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மேபி தனி ப்ரோ குரூப்பில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் இப்போ நீங்கள் கால் பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ் we will be able to support you. The plans are available now. In case நீங்கள் ஆல்ரெடி பிளான் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு ரெஃபரல் ஆப்ஷனும் இருக்குது. யூ கேன் ரெஃபர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ திங்க் த போர்ட்டல் இஸ் குட். இன்ஸ்டன்ட்டாக ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா அதையும் பாருங்கள். கீழே கமெண்ட்ஸில் உங்கள் பாண்டிச்சேரி சென்டாக்குக்கான queries, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான queries-உம் மென்ஷன் பண்ணுங்கள். That will also be answered by our team. Thank you. Thanks a lot for watching.